ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நைட் ரொட்டீன் வீடியோ தான். இந்த வீடியோவில் ஒரு 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் இல்லை நைட்டு வரைக்கும் என்ன தான் வேலை இருந்தாலுமே நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நைட்டு எல்லா ஒர்க்கையும் நம்ம முடித்து வச்சுட்டு தூங்க போனால் மட்டும்தான் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு டென்ஷன் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே நம்மளால் வர முடியும். அப்பப்போ அந்தந்த ஒர்க்கை கரெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டாலே நைட்டு அவ்வளோக்கு நம்ம ஒர்க் இருக்க மாதிரியே தெரியாது. எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் அப்போ நைட்டுக்கு என்ன தேவையோ அது செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒட்டுமொத்த ஒர்க்கையும் நைட்டு பார்க்குறோன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு பெரிய ஒரு பேடனாக தான் தெரியும். அதுக்கு வேண்டிய அப்பப்போ எல்லா ஒர்க்கையுமே நம்ம கரெக்டாக முடிச்சிடணும். ஒரு டைம் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலுமே அப்பப்போ பண்ண வேண்டிய ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிடணும். ஓகே, இப்போ ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஃபஸ்ட் டிப் நைட் ரொட்டீனில் எப்போவுமே பாத்திரம் கழுவாமல் போய் படுக்கவே கூடாது. எத்தனை மணி ஆனாலும் சரி அந்த பாத்திரத்தை கையோட சிங்கில் இருந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு நீட்டாக சுத்தமாக சிங்கை கழுவி விட்டுட்டு தான் போய் தூங்கணும். அப்படி போகும்போது தான் நம்மளுக்கு மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது கிச்சனை நல்லா ப்ளசன்ட்டிங்காக பார்க்க நல்லா, அது இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே நுழைய முடியும். மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம சிங்கில் பாத்திரத்தை பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த நாள் அப்படியே ட்ராப் ஆயிரும். ஒர்க்கே செய்ய தோணாது. என்ன சமைக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறத விட இந்த பாத்திரத்தை எப்போ கழுவி முடிக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கிற டைம் தான் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் குக் பண்ணும்போது ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து நம்ம கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே சிங்கில் இருக்க பாத்திரத்தை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இது எல்லாத்துக்குமே ஒரு குட் ஹேபிட் தான். நான் அப்படி தாங்க, எவ்வளோ லேட் ஆனாலும் சரி சிங்கில் பாத்திரம் மட்டும் விட்டு போக மாட்டேன். எப்பாவது ஒரு நாள் ரேராக நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, எங்கேயாவது வெளியே போயிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அப்படி இருக்க டைமில் மட்டும்தான் சிங்கில் 1-2 பாத்திரம் இருக்கும். ரொம்ப எல்லாம் சேர்த்து வச்சுருக்க மாட்டேன். மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி அப்பப்போ ஒர்க் முடிய அப்போவே சிங்கில் இருக்க பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குக்கிங் முடிச்சுட்டு இந்த சிங்கில் இருக்க பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக வாஷ் பண்ணி விட்டு கழுவி விட்டுறணும். நான் இந்த கேஸ் அடுப்பை அப்படியே ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருவேன் விம்பார் சோப் வச்சு. இப்படி தான் எனக்கு பிடிக்கும். சும்மா துணி வச்சு தொடச்சி எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் கேஸ் ஸ்டவ் எப்போவுமே நைட்டு எல்லா ஒர்க்கு குக்கிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுட்டு கவுண்டர் டாப்பையும் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஒரு நாள் சோப் போடாட்டியும் அடுத்த நாள் நல்லா சோப் போட்டு அந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடுவேன். எப்படியும் நம்ம அடுப்பில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட எண்ணெய் பசை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது காஃபி சிந்தி பால் கொட்டி இந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடவே நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவோம். நீட்டாக எப்போவுமே வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு குக் பண்ணும்போது அந்த நீட்னஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராது. குயிக்காகவே குக் பண்ணி முடிச்சிடுவோம். அதுவும் இல்லாமல் ஹாப்பியாக குக் பண்ணுவோம், எந்த ஒரு இது இல்லாமல். அதுக்கு வேண்டிய நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி விட்டுருவேன் எப்போவுமே ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம். அடுத்தது லாஸ்ட் ஒரு டிப் பார்த்திங்கன்னா என்னென்னா, தேர்ட் டிப், எந்த ஒர்க்கு மார்னிங் செய்ய வேண்டியது இருந்தாலோ அதை நைட்டே நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு போயிடணும். அப்போ மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம செய்கிறதுக்கு கடன்னு நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். எந்த ஒரு முக்கியமாக டென்ஷன் இல்லாமல். இல்லைனா அந்த டைமில் போய் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம், ஆஃபீஸ் போகிற டைம், இந்த டைம் போய் நம்ம உட்காந்து டென்ஷன் ஆகிட்ருப்போம். அது பண்ணணும் இது பண்ணணும்னு யோசிச்சுட்ருப்போம். நைட்டே நம்ம எதாக இருந்தாலும் ஒரு மீல் பிளானராக இருந்தாலும் அதை நம்ம போட்டு வச்சிட்டோன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்கை சீக்கிரம் எழுந்திரிச்சு யோசிக்காமல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அன்னைக்கு நாள் நம்ம எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு சார்ட் மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோன்னா, ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதாங்க இந்த 3 டிப். இந்த 3 டிப் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.